அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் 750 பேருக்கு சைவ உணவும் 6000 பேருக்கு அசைவ உணவும் தயாரிக்கப்பட்டது. இதில் பெரும்பாலான அதிமுகவினர் உண்டு மகிழ்ந்தனர். சைவ உணவாக தம்ரூட் அல்வா, பருப்பு வடை, சாம்பார், வத்தக்குழம்பு, தக்காளி ரசம், முட்டைக்கோஸ் மற்றும் பீன்ஸ் பொரியல், புடலங்காய் கூட்டு, வெஜ் பிரியாணி, பருப்பு பாயசம் தயாரிக்கப்பட்டிருந்தது. அசைவத்தை பொறுத்தவரை மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மீன் வறுவல், முட்டை மசாலா உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன. சிறப்பு முக்கியமாக இந்த விருந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு விவசாயம் இருந்துட்டு நம்மளோட தொண்டர் பட்டினியாக போகக்கூடாதனால எல்லாரும் நீ சிறப்பாக சாப்பிட்டு போகணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மிக சிறப்பாக இருக்குது கூட்டம், அருமையாக. இப்போ கார்த்திகை மாதம்னாலே மாலை போட்டவங்க இருப்பாங்க, மாலை போடாதவங்க இருப்பாங்க. யாருக்கு என்ன தேவையோன்னு அறிஞ்சு அதை தெரிஞ்சு எல்லாருக்கும் செய்யணுங்கிற எண்ணம் நம்ம தலைவருக்கு மட்டும் இல்லை, தொண்டர்களுக்கும் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் அசைவமும் சைவமும் படைச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் காலையிலையும் எந்த தொண்டர்களும் பசியோட போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலையிலேயே எங்களுக்கு டிஃபன் கொடுத்தாங்க. அதிமுக பொதுக்குழு கூட்டம் காரணமாக வானகரம் பகுதியில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். அதிமுக சுய பலத்தை நம்பி களம் காண்பதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெல்வோம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மதுரையில் டங்ஸ்டன் விவகாரத்தில் நிரந்தர முடிவு எடுக்கப்படும் எதிர்பார்க்கிறீங்களா? நிச்சயமாக நிரந்தர முடிவு எடுத்துருவாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் மக்கள் போராட்டத்துக்கு பயந்து நிச்சயமாக எடுத்துருவாங்க. இப்போ திமுக இருமாப்புடன் 200 தொகுதின்னு சொல்லி விமர்சனம் வைக்கக்கூடிய அதே தருணத்தில் அதிமுகவும் 200 தொகுதி வெற்றி பெறுவோன்ற ஒரு நம்பிக்கையில சொல்றீங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? அவங்களை விமர்சனிக்கும் போது நீங்க எப்படி எடுத்துக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கமானது இனிமேல் அவங்க என்ன நினைக்கிறாங்க, கூட்டணி பலம் என்னன்றாங்க. கூட்டணி பலம் இருக்கு, அதனால அவன் சுய பலத்தை சொல்லல, நாங்க சுய பலத்தை சொல்றோம். அதுபோல கூட்டணி எங்களுக்கு கூட்டணி வர்றா சேர்த்துக்கிடுவோம். ஆனா சுய பலத்தை நாங்க விரும்புறோம். அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் வருகிற 26 வெல்ல போவது உறுதி. அது 220ன்றது 200 220 எத்தனை தொகுதி என்று சொல்லல. மக்கள் இன்றைக்கு எங்கள் பக்கம் இருக்காங்க. மக்கள் யார் பக்கம் இருக்காங்க அவங்க தான் ஜெயிக்க முடியும். சும்மா இருமாப்பாடு எங்கே சொன்னாலும் சொல்லலாம். ஆளுங்கட்சி ஒரு பக்கம், விஜய் போன்ற ஒரு பெரிய நடிகருடைய கட்சி ஒரு பக்கம், இதெல்லாம் இருக்கும்பொழுது மீண்டும் அதிமுக வருன்ற எப்படி நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை தான் வாழ்க்கை தலைவரே. நம்ம 100 ஆண்டு வாழ்வோம்ன்றத நம்பிக்கை. அதனால உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருமாப்போடு இல்லை, மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க.